ஆகிய அரியோகும், ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும், கொமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும், அத்மாவின் ராஜாவாகிய சினேயாவோடும், செபேயோமின் ராஜாவாகிய செமேபரோடும், சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் உப்பு கடலாகிய சித்தீம் பள்ளத்தாக்கில் கூடினார்கள். இந்த 5 ராஜாக்கள் 12 ஆண்டுகள் கெதோர்லாகோமேற்கு கீழ்ப்படிந்து வந்தார்கள். ஆனால் 13ஆம் ஆண்டில் அவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள். அதனால் 14ஆம் ஆண்டில் கெதர்லாகோமேர் தன் கூட்டாளிகளுடன் வந்து பல ஜனங்களை தோற்கடித்தார். அவர்கள் ரெபாயிம், சூசீம், ஏமியர்கள் மற்றும் ஓரியர் எனப்பட்ட ஜனங்களை வென்றார்கள். அந்த சித்தீம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போனார்கள். 4 ராஜாக்கள் சோதோம் மற்றும் கொமோரா நகரங்களில் எல்லா செல்வங்களையும் உணவையும் கொள்ளையடித்து எடுத்து சென்றார்கள். அப்போது ஆபிராமின் சகோதரனான லோத்தின் மகன் சோதோம் நகரத்தில் குடியிருந்ததால் அவனையும் அவனுடைய சொத்துக்களையும் கைதியாக கொண்டு போனார்கள். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் திரட்டி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவர்கள் தான் என்ற இடம் வரைக்கும் சென்றார்கள். ஆபிராம் வெற்றியுடன் திரும்பிய போது சாலேம் ராஜா மெல்கிசேதேக் உயர்ந்த தேவனுடைய ஆசாரியன் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிராமை ஆசீர்வதித்தான். அவன் வானத்தையும் பூமியையும் படைத்த உயர்ந்த தேவன் ஆபிராமை ஆசீர்வதிப்பாராக என்று கூறி தேவனை மகிமைப்படுத்தினான். ஆபிராம் தான் பெற்ற அனைத்திலிருந்தும் மெல்கிசேதேக்குக்கு பதிலொரு பங்கை கொடுத்தான். பின்பு சோதோம் ராஜா, மக்களை எனக்கு கொடு, செல்வங்களை நீ எடுத்துக்கொள் என்று சொன்னான். ஆனால் ஆபிராம், நான் உயர்ந்த தேவனுக்கு முன்பாக சத்தியம் செய்திருக்கிறேன், நான் உன்னிடமிருந்து நூலிழை அளவுக்கு கூட எதையும் எடுக்க மாட்டேன். ஆபிராமை நான் செல்வந்தனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று உறுதியாக கூறினான். தேவனை நம்பி நடந்த ஆபிராம் மனித செல்வத்தை விட தேவனுடைய ஆசீர்வாதத்தையே தேர்ந்தெடுத்தான். ஆமென்.